தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமண அழைப்பும் வரவேற்பும் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இப்போல்லாம் ஒரு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் நீண்ட நாளுக்கு முன்பாகவே நாம் பத்திரிக்கையெல்லாம் அடித்து யாரையெல்லாம் இந்த திருமணத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி உரிய நேரத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதையோடு போய் பத்திரிக்கை வச்சு அவங்கள வரவேற்கிறத நம்ம பார்க்குறோம். திருமண அழைப்பு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கின்ற போது தமிழர் பண்பாட்டில் பார்த்திங்கன்னா வெற்றிலை, பாக்கு, பழம், மஞ்சள், பூ இதெல்லாம் வைத்து வரவேற்கின்றதை நம்ம பார்ப்போம். பத்திரிக்கை கொடுப்பாங்க. அப்படி பத்திரிக்கை கொடுக்கும்போது முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வெற்றிலை பாக்கு வச்சு வாயால் கண்டிப்பாக திருமணத்துக்கு வந்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கின்ற வழக்கம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரிக்கைலாம் ரொம்ப விலையான பத்திரிக்கைலாம் அடித்து ஒரு பத்திரிகையுமே கூட சில விலையில் பார்த்திங்கன்னா 5 ரிங்கிட் 10 ரிங்கிட்லாம் கூட இப்போ பத்திரிக்கை எடுத்து கொடுக்குற அளவு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கின்ற போது வெற்றிலை பாக்கெல்லாம் வைத்து கொடுப்பார்கள். இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா 2 வெற்றிலை வைத்து கொடுப்பார்கள். அப்புறம் பாக்கு வைப்பாங்க, பிறகு பழம் வைப்பாங்க, சில வேளையில் இனிப்பு வகைகள் வைத்து கொடுப்பார்கள், மஞ்சள் வைத்து கொடுப்பார்கள். இப்படி கொடுப்பதானது இந்த 2 வெற்றிலை என்பது என்னுடைய பரு உடல், நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய 2 உடல்களாலும் கை கால்கள், இன்னும் என்னுடைய செல்வம் இவற்றையெல்லாம் வைத்து மனமொழி வாக்கினால் உங்களை பணிந்து மிக தாழ்மையோடு அந்த திருமணத்திற்கு வந்து நீங்கள் மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்று விரும்பி கேட்பதாக, பணிந்து கேட்பதாக நாம் இந்த திருமண பத்திரிகையை வைக்கின்றோம். அது பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வந்து வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு உரிய மரியாதை செய்வதற்காக ஒரு தட்டில், இந்த தட்டில் இந்த தாம்பால தட்டு என்று சொல்வார்கள், தட்டில் வைத்து கொடுக்கின்ற முறையை பார்க்கின்றோம். அப்படின்னா அந்த திருமண பத்திரிகை கொடுக்கின்ற போது ரொம்ப பணிவோட பணிந்து மிகச்சிறந்த மரியாதையோட நீங்கள் கண்டிப்பாக திருமணத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை வைப்பார்கள். வைத்துவிட்ட பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால், இப்படி வீடு தேடி வந்து பத்திரிகை வச்சுருக்காங்களே, இவ்வளோ பணிவாக வைத்திருக்கின்றார்களே, கண்டிப்பாக போக வேண்டும் என்று சொல்லி நாமளும் திருமணத்திற்கு போவோம். அப்படி திருமணத்துக்கு போகின்ற போது அங்கே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வழக்கமாக என்ன நடக்குது அப்படி சொன்னால், பிற ஆடம்பரமான ஏற்பாடுகளாக செய்கிற மண்டபத்தில் செய்கின்றார்கள், கோயில்களில் செய்கின்றார்கள். அதெல்லாம் பெருமளவில் பணம் செலவு பண்ணி எல்லாம் செய்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்துவிட்டு இந்த மண்டப வாசலையோ கோயில் வாசலையோ நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முறையாக வரவேற்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும். இப்போலாம் இந்த வரவேற்பதற்கு யார் இருக்காங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்காங்க. இந்த சின்ன பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக கையில் ஒரு பன்னீர், அப்புறம் அந்த குங்கும சந்தனத்தோட ஒரு தட்டை ஏந்தி கொண்டு இருப்பார்கள். அவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த பன்னீரை தெளிக்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. எதுக்கு பன்னீர் தெளிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பன்னீர் தெளிப்பது என்பது வருகின்றவர்களை வாருங்கள், வணக்கம் என்று அவர்களுக்குரிய மரியாதை செய்வதாக நம்ம பன்னீர் தெளிப்போம். அதான் இந்த திருமண உறுதி கூறுகின்ற முறையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இரு தரப்பினரும் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு பன்னீர் தெளித்து குங்கும சந்தனம்லாம் வைத்து மரியாதை செய்து அவர்களுக்குரிய தகுதியை நாம் வழங்குவதாக பொருள். அப்போது யார் அந்த தகுதியை கொடுத்து அவர்களை வரவேற்பது என்று சொன்னால், அந்த வீட்டில் இருக்கின்ற மன வீட்டார்கள் தான் வரவேற்க வேண்டும். அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற 2 குடும்பத்தை, பொண்ணு வீட்டு குடும்பமும் மாப்பிள்ளை வீட்டு குடும்பமும், அந்த வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் தான் பன்னீர் தெளித்து உங்களுக்குரிய மரியாதை நாங்கள் கொடுக்கின்றோம், வாருங்கள், வணக்கம் என்று சொல்லி வரவேற்க வேண்டும். இன்றைக்கு சின்ன பிள்ளைங்க என்னென்னு நமக்கு மரியாதை செய்து நமக்குரிய அந்த வரவேற்பை பணிவோடு தெரிவித்துக் கொள்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது வரவேற்பது என்கின்ற ஒரு பண்பு நம்முடைய தமிழர் பண்பாட்டில் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பண்பை இன்னைக்கு நம்ம திருமணத்தில் காண முடியல. சரி, யார் அங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 வீட்டு பெற்றோர்கள் இருக்க வேண்டும், அல்லது அந்த திருமண குடும்பத்தை சார்ந்த பெரியவர்கள் இருக்கணும். இப்போ தாய் மாமன், இன்னும் மற்ற அந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பையனோ அல்ல பெண்ணினுடைய உடன் பிறந்தவர்கள், அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அவருடைய பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அவங்க தான் வாங்க, வணக்கம், வாருங்கள் என்று வரவேற்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம திருமணத்துக்கு போனால் திருமண வீட்டார்களே இன்னும் வந்து சேராமல் இருக்கின்றார்கள். இப்போ திருமணம் 7 மணிக்குன்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம 7 மணிக்கு போகணுமா, இன்னும் அவங்க வந்து சேரலை.
எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் முன்னாடி போய் அவங்கள வரவேற்பது போன்று ஆகி இருக்கின்றது. அப்போ குறித்த நேரத்தில் திருமணத்தை நடத்துவது என்பது கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலாகத்தான் இருக்கின்றது. இப்போ திருமணத்தை 7 மணிக்குன்னு போட்டிருந்தா 7 மணிக்கு அங்கேருந்து வரவேற்க வேண்டுமா இல்லைங்களா? அப்போ தான் மாப்பிள்ளையோட அப்பா வேட்டி கட்டிகிட்டு இருக்காரு, அம்மா சேலை கட்டிகிட்டு இருக்காங்க, அப்படி இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது போன்றவற்றையெல்லாம் நம்ம பார்க்க நேரிடுகின்றது இல்லைங்களா? அதெல்லாம் நம்முடைய பண்பாட்டிற்கு பொருத்தமில்லாத ஒன்று. இன்னும் சில வேளைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூட இருந்து வரவேற்கலாம், தவறில்லை. அவங்க தான் முறையாக வரவேற்க வேண்டும். அவங்க இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷூட்ன்றாங்க இல்லைங்களா? திருமணத்துக்கு முன்னாடி 7 மணிக்கு திருமணம்னு சொன்னால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணியிலேருந்து படப்பிடிப்பு என்று சொல்லி அவங்க படம் பிடித்து கொண்டிருப்பாங்க. சரி, பரவாயில்ல, அவங்க பிடித்து கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த பெற்றோர்களாவது அங்கே இருக்க வேண்டாமா? அது ஒன்று. ரெண்டாவது, திருமணத்திற்கு வந்திருக்கின்றவர்களை முறையாக அழைத்து சென்று அவர்களுக்குரிய இடத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் பார்த்து கொடுக்கணும். சில வேளையில் திருமணத்துக்கு போனோம்னா இந்த திருமணத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று மேடையில் இருப்பார்கள், அல்லது முன்னால் அந்த திருமண குடும்பத்தாருக்கு என்று போடப்பட்டிருக்கின்ற மேசைகளில் உட்கார்ந்திருப்பார்கள். இப்போல்லாம் பெரும்பாலான திருமணத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு மேசையும் உட்கார்றதும் ஒரே இதாக ஆகி போயிடுது. இந்த வட்ட மேசைகள் போட்டு விடுகின்றார்கள். அப்போ எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து கொள்கிறாங்க. இப்போ நம்ம போய் சில வேளையில் நாமளே கெஞ்ச வேண்டியிருக்கு, இங்கே யாராவது உட்கார்றாங்களா? இருக்காங்க, ஆள் இருக்காங்க. இங்கே யாராவது உட்கார்றாங்களா? ஆள் இருக்காங்களா அப்படின்னு. சில வேளையில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் கூட வயதில் மூத்தவர்கள், சான்றோர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், இவரெல்லாம் கூட வந்து ஓரத்தில் ஒரு ஓரமாக நின்று எப்போ இடம் காலியாகும் எங்கேயாவது உட்காரலாம்னு பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அப்போது திருமணத்திற்கு நம்மை அழைத்தவர்கள் நமக்கு உரிய இடத்தை உட்காருவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அதுக்கு அவங்களே கூட வர முடியாவிட்டாலும் கூட திருமணத்திற்கு இல்லத்தார்கள் ஒரு சிலரை அதற்குன்னு ஏற்பாடு செய்து வருகின்றவர்களுக்கு உரிய இடத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அதுதான் வரவேற்பு என்று சொல்வது. அப்போ எல்லாரும் நிற்கிறாங்களே, எங்கே உட்கார வைக்கலாம்? ஐயா அங்கே உட்காருங்க, வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. அப்போது முன்னாடி உட்காருவதற்கென்று சில நாற்காலியெல்லாம் போட்டுட்டு பின்னால் இந்த வட்ட மேசைகள்லாம் போட்டுக்கொள்ளலாம். இப்போ அப்படி இல்லாமல் எல்லாமே வட்ட மேசையாக இருப்பதனால சாப்பிடுவதும் உட்காருவதும் ஒரே இடத்தில் இருக்கிறதுனால பல வேளைகளில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பேருக்கு வந்து பத்திரிகை கொடுத்து அவர்களை வர சொல்லிட்டதுனால அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமானவர்கள் வந்து உட்காருவதற்கு இடம் இல்லாமல் பலர் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். இப்போ இந்த திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் கூட இப்போ எடுத்து திருமணம் பண்ணி வைக்கின்றார்கள். இப்போ அவ்வளோ நேரம் நின்று கொண்டே இருக்க வேண்டியிருக்கின்றது. உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் எப்போ எழுந்து போவாங்கன்னு காத்து கொண்டு வேண்டியிருக்கின்றது. பெரும்பாலும் திருமணத்துக்கு வந்தால் உடனே போவோம் அப்படின்னு ஆளுங்க இருந்துட்டு போகிறது கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்த பிறகு அப்போ தான் உற்றார் உறவினர் நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எல்லாம் சாப்பிட்டு இருந்து பேசித்தான் போகிறாங்க. அதுக்கு மேலே இந்த திருமணத்தில் போடுற பாடல்கள் இருக்கின்ற சில வேளையில் காது வெடிக்கும். அதில் வாங்கன்னு கேட்கறது கூட கேட்க முடியாது, மற்றவங்கள்ட்ட ஒரு பேசலாம்னா கூட பேச முடியாது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சு வருகின்றவளை வாருங்கள், உட்காருங்கள், உங்களுக்கு இடம் இருக்கிறதா, இங்கே இருங்க அப்படின்லாம் பார்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த திருமண வீட்டார்களுக்கு உண்டு. அப்போ நம்மளை பத்திரிக்கை வச்சு வாங்க வாங்கன்னு வரவேற்றுட்ட பிறகு போன நம்ம முறையாக வரவேற்காமல் இருக்கலாமா? அப்போ எவ்வளோ பணியாக வீட்டில் வந்து வாருங்கள் என்று கூப்பிட்டார்களோ அதை மதித்து தானே நம்ம போயிருக்கிறோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம புரிஞ்சு நடந்து கொள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் திருமணத்தில் போய் ஒருத்தவங்க மேசையில் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நாம் கெஞ்சி இங்கே யார் இருக்கா, இங்கே யார் இருக்கா, இங்கே யார் இருக்கான்னு சொல்லி ஒரு 10 மேஜைக்கு நம்ம இப்படியே கேட்டுட்டு போய் கொண்டிருந்தோம்னு வைத்துக்கொள்ளுங்க. அது நமக்கே ஒரு தலைக்குனிவாக இருக்காதா அது, இல்லைங்களா? குடும்பத்தோடு போகிறோம், சிக்கலாக இருக்கும். சில வேளையில் வயதானவர்கள் எவ்வளோ நேரம் நிற்பாங்க. இதெல்லாம் எண்ணி பார்த்து இந்த வரவேற்பு என்பதை ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய அளவிற்கு ஏற்றவாறு தான் அழைப்பு கொடுக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான பேர் அழைத்து விட்டு பிறகு அவர்களை கவனிக்க முடியாமல் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த திருமணத்தில் வரவேற்பு என்பது முகாமையானது. இதில் கருத்து கொண்டு நம்முடைய தமிழர் பண்பாட்டிற்கு இணங்க இதை சரியான முறையில் கவனித்து ஆவண செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்